பெத்த தாயை பார்க்க எப்பமா தான் போற, 5 வருஷத்துக்கு ஒருக்க வீட்டுக்கு போற அம்மா பார்க்க. அங்க போனா அங்க ஒரு இவர் அம்மா பார்க்கல குழாயை பார்த்துட்டார், தண்ணி குழாய். இது ஏது அப்படிங்கிறாரு. முனிசிபாலிட்டில இருந்து பிள்ளைகள் வச்சு கொடுத்தாங்க. எதுக்கு? வெளியே தெருல போய் தண்ணி எடுக்க முடியலையா காமராஜ், வயசாச்சு இல்லன்னு. அப்படியா வயசான பொம்பளைக்கெல்லாம் வச்சு கொடுத்துருக்கானா ஊர்ல? தப்புன்னு அந்த இன்ஜினியர் கூட கலத்துட்டார். பெத்த தாயை பார்க்க போன லட்சணம் களைச்சிட்டு தான் வெளியே போனார். 3வது வீட்டுக்கே எல்லா ஏற்பாடும் பண்றான். இந்த சண்டான முந்தி தவங்கிடந்து 300 நாள் சுமந்து தொந்தி சரிய பெற்றெடுத்த அன்னைக்கு வட்டிலும் கட்டிலும் மார்மையிலும் தோல் மேலும் வைத்து காதலித்த தாய்க்கு கூட ஒரு 50 ரூபா அனுப்பிடான்னு இருக்குது. எதுக்குன்னு? உன்னை பெத்தவன் எல்லாரும் என்ன பார்க்க வருது பிள்ளைகள், அது காப்பி தண்ணி கொடுக்க வேண்டாமான்னு. என்ன பார்க்க வர்றவனுக்கே கொடுக்க மாட்டேன், நீ ஏன் கொடுக்குறேங்கிறாரு. கொடுக்க மாட்டாரு. நானும் கோசல் ராமனாச்சு கூட்டு போயிருவார். இவர் சண்டை படத்தான் போவார். காப்பிலாம் கொடுக்கவே மாட்டார். ஒரு தடவை மட்டும் நிருபர்கள் சண்டை போட்டு காப்பி வாங்கி குடிச்சிருக்கான். நீ காப்பி குடிக்காம போக முடியான்னு இருக்கான் அவன் நிருபர். உன்னை வச்சுக்கிறேன்டா, எவன்டா காசு இருக்கு, இந்த பயலுக்கு பூரா ஒரு நாள் காப்பி கொடுறா, 4 நாள் நம்ம காப்பி குடிக்காம இருந்துக்கலாம் இருக்காரு. அப்பதான் அலவோச நிறுவனம் என்ன பண்ணிருக்காரு, அவசரமா போய் பக்கத்தில் உட்காந்து நாற்காலி தூக்கி போட்டு தடுமாறி விழுந்திருக்காரு. என்ன அலை அதிகமா அடிச்சிருதான் இருக்காரு இவர். நிருபர்களை தினசரி சந்தித்த ஒரு தலைவன். கள்ளமலாம அவங்ககிட்ட எல்லாம் பேசுவாராம். பேச என்ன சொல்றாங்க இடத்துல, எப்பா இதெல்லாம் ஆஃப் த ரெக்கார்ட் போடாதீங்கன்னா போட மாட்டாங்க.